2026 செக்ஷன் 1 ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் +2 பாஸ் பண்ணுற மாணவர்கள் வந்து எல்லாமே வந்து ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஜனவரி கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. 2026 வருஷம் ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் செக்ஷன் 1 2026 வருஷம் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஜனவரி 21லேருந்து 30ஆம் தேதி ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 75 கொஷின், மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மார்க். கொஷின் எதுல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு, நியூமரிக்கல் அப்டியூட், இந்த மாதிரி இதுல இருந்து கொஷின் பேட்டர்ன். அஃபிஷியல் வெப்சைட் JEE main.nta.nic.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க பாஸ்வேர்டு ஐடி லாகின் பண்ணீங்கன்னா யார் அப்ளை பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு வந்து இது வந்து எக்ஸாம் அந்த ஆல்டிகிட்ட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 26 ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து எக்ஸாம் டேட் வந்து ஜனவரி 2026 21, 22, 23, 24, 28, 29 இந்த நாளில் வந்து பேப்பர் 1 பிஇ பிடெக் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM to 12 PM. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா 3 PM to 6 PM. ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா பேப்பர் செகண்ட் ஏ அண்ட் செகண்ட் பி 9 AM-லேருந்து 12 PM வரைக்கும் 2 ஷிஃப்டாக வந்து எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் போகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ அவசியமாக எடுத்துன்னு போங்க. ஆதார் கார்டு ஃபோட்டோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். முன்னாடியே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்களோ அதை வந்து முன்னாடி அனுப்பிச்சிட்டு அவங்க எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது பண்ணிட்டு தான் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால மார்னிங் பேட்ச் 9 AM வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 o'clock 7:30 வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ள வந்துட்டீங்கன்னா தான் உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. ஆதார் ஃபோட்டோ எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் 9 மணிக்கு மேலே யார் வந்தாலும் உள்ள விட மாட்டாங்க. மற்ற எக்ஸாம் அனுப்புகிற மாதிரிலாம் அனுப்புவாங்கன்னு நினைக்காதீங்க. 9 மணி மேலே எந்த ஸ்டூடெண்ட்ஸும் லேட்டாக மட்டும் வராதீங்க. மார்னிங் எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 7 o'clock 8 o'clock உள்ள வந்துடுங்க. உள்ள வர்றவங்க எல்லாருமே ஆதார் கார்டு 3 ஃபோட்டோ தவறாமல் எடுத்துடுவாங்க. அப்போதான் வந்து உங்களை வந்து அந்த எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அந்த ஃபோட்டோலாம் உங்களை எக்ஸாம்ல உட்கார வைப்பாங்க. மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு என்னடா எக்ஸாமில் உட்கார முடியாது போயிடுச்சுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. 7 மணிக்கே வந்துடுங்க ஸ்பாட்டுக்கு. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது. 2026 செக்ஷன் 1 ஜனவரி 2026 எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி 21, 22, 23, 24, 28, 29. பேப்பர் 1ல வந்து பிஇ பிடெக் ஆர்காலஜிக்கு ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா 9 AM-லேருந்து 12 PM. ஷிஃப்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 3 PM-லேருந்து 6 PM 2 பேட்சாக எக்ஸாம் வைப்பாங்க. ஜனவரியில் வந்து 30ஆம் தேதியும் பேப்பர் செகண்ட் ஏஸ் அண்ட் செகண்ட் பி 9 AM-லேருந்து 12 PM வரைக்கும் எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுறாங்க. 2 ஷிஃப்டாக எக்ஸாம் வைப்பாங்க. 9 AM பேட்ச் வரவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து ஒரு 7 o'clock வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா தான் ஆதார் கார்டு ஃபோட்டோ 3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆதார் கார்டு ஃபோட்டோவும் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள விடுவாங்க. அதுக்கப்புறட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டர் உள்ள பாஞ்சிட்டு உங்களை வந்து ஒரு ½ an hour உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எக்ஸாம் வந்து 9 AM தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்த மாணவரும் லேட்டாக வராதிங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் வர்றவங்க ஆதார் கார்டு 3 ஃபோட்டோவை தவறாமல் எடுத்துருவாங்க. ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு 3 ஃபோட்டோவும்
3 ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். 9 AM மேலே வர்றவங்க எந்த காரணத்தை கொண்டும் உள்ள விட மாட்டாங்க. தயவுசெய்து மாணவர்கள் படித்து விட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 9 AM முடிந்த வரைக்கும் 8 மணிக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுங்க. ஜனவரி மாதம் அது அந்த 9 AM தவறிலாம் வராதிங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த எக்ஸாம் டைம்ட்டு ஷார்ப்பாக வந்து மற்ற எக்ஸாம் மாரி 9 AM உள்ளே வந்துட்டு உள்ளே போயிடலாம்லாம் நினைக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 7 o'clock 7:30 அந்த டைமுக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பரபரப்பு இல்லாமல் உள்ளே போய் எக்ஸாம் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். முடிந்த அளவுக்கு 7 o'clock வந்துடுங்க. லோக்கலில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. வெளியூரில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து எங்கன்னா ஸ்டே பண்ணிவிடுங்க. நைட்டே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எக்ஸாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. மாணவர்கள் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 75 கொஷின் 300 மார்க்கு. நல்லா எல்லாரும் வந்து எக்ஸாம் எழுதி பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி வந்து 21 30 வரைக்கும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆன்லைனில் போய் அந்த வெப்சைட்டில் போய் அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு எல்லாம் ஐடியும் லாகின் பண்ணிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனு. 2வது செக்ஷன் வந்து ஏப்ரல் மாதத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதணும். ஃபஸ்ட்டு செக்ஷனை மிஸ் பண்ணவங்க பற்றி கவலைப்படாதீங்க. 2வது செக்ஷனுக்கு வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். 2வது செக்ஷன் வந்து ஏப்ரல் மாதத்தில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் எல்லோரும் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். நிறைய வந்து 100% மார்க் எடுத்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் நினைச்ச பெரிய பெரிய காலேஜ் பெரிய இதுவெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்கும். அதனால் எல்லாரும் வந்து ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதணும். நம்ம தமிழ்நாடு லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் நிறைய பேர் வந்து நிறைய வந்து நல்ல காலேஜில் சேர்ந்து நல்ல அவங்களுக்கான ஒரு இடத்த நல்லா வந்து பிடிக்கணும், நல்லா வளரணும்னு ஒரு எண்ணத்துலேருந்து இது போடுறோம். அவசியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் மிஸ் பண்ணவங்க ஏப்ரல் மாதம் 2nd செக்ஷன் போடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கள் கேபிஎம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு ஆதரவு தர முடியும், சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு வீடியோ நாங்கள் இன்னொரு ஆன்மீக சேனலாக போட்டுருக்குறோம். வெள்ளூர் முருகன் சேனல் ஃபுல்லாக ஆன்மீகம். இது வந்து காலேஜுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில மட்டும் போடுறோம். ஃபாலோ பண்ண முடியும். உங்களை எல்லோரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.